ஸோ ரீசன் என்னன்னா வந்து ஃபிசிக்கலாக இருக்கலாம், கன்ஜெனிட்டலாக இருக்கலாம், அண்ட் டிசீஸ், கன்ஜெனிட்டல் டிசீஸ், ட்ரக்ஸ், இம்யூனாலஜிக்கல் ஆர் ஈவன் ஃபிசியோலாஜிக்கல், மன ரீதியாக, உங்களுக்கு உடம்பு ரீதியாக என்ன ரீசன்ஸ் இதெல்லாம் இருக்கலாம் அப்படின்றாங்க. ஸோ இந்தியாவில் வந்து ஃபீமேல்ஸ் தான் வந்து ப்ளேம் பண்ணுவாங்க, கப்பலுக்கு சைல்ட்லெஸ்ஸாக இருக்காங்கன்னா அப்படின்றாங்க. பட் ப்ராப்ளம் வந்து மேல் பார்ட்னருக்கும் இருக்கலாம் அப்படின்றாங்க. ஸோ ஸ்பெஷலைஸ்டு ஹெல்த் கேர்லாம் வந்து இன்ஃபெர்டிலிட்டி கிளினிக்லாம் வச்சுருக்காங்க. அங்கே போயிட்டு அவங்க வந்து டயக்னோசிஸ் பண்ணி கரெக்ட் பண்ணிக்கலாம், இதுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் இருக்குது அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் அதுக்கப்புறமா கப்பிள்ஸ் ஹேவ் சில்ட்ரன்னா வந்து அவங்களுக்கு வந்து அதை வந்து கரெக்ஷன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது வந்து நாட் பாசிபிளான ஒன்று இது கிடையாது. ஸோ சில்ட்ரன்ஸ் வேணும்னா வந்து அவங்க வந்து சம் ஸ்பெஷல் டெக்னிக்லாம் இவங்க யூஸ் பண்ணி அசிஸ்டட் ரீப்ரடக்டிவ் டெக்னாலஜின்னு சொல்லுவோம், ஏஆர்டின்ட்டு. ஸோ இன்ஃபெக்டிவ் ஃபெர்டிலைசேஷன்னா ஐவிஎஃப். இது வந்து ஃபெர்டிலைசேஷன் அவுட் சைட் ஆஃப் தி பாடியில் இது வந்து நடக்கும். ஸோ சிமிலர் கண்டிஷன் பாடியில் எப்படி நடக்குமோ வந்து அந்த சிமிலர் கண்டிஷனை அவங்க வந்து ரெடி பண்ணி அங்கே வந்து எம்ப்ரியோ வந்து ரெடி பண்ண டெவலப் பண்ணுவாங்க. அப் டு 8 செல் கண்டிஷன் இருக்குது. அதான் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர். இது ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ இந்த மெத்தட் வந்து பாப்புலராக நம்ம என்ன சொல்லுவோம்னா டெஸ்ட் டியூப் பேபி ப்ரோக்ராம்னு சொல்லுவோம். ஒய்ஃப் கிட்டேருந்து அதாவது ஓவை வந்து ஒய்ஃப் கிட்டேருந்தோ இல்லை டோனர் கிட்டேருந்தோ வந்து எடுத்துப்பாங்க. நெக்ஸ்ட் ஸ்பெர்ம் வந்து ஹஸ்பண்ட் கிட்டேருந்தோ இல்லைனா வந்து டோனர் கிட்டேருந்தோ மெயிலுக்கு வந்து எடுத்துப்பாங்க. அண்டு இதை ரெண்டுத்தையும் எடுத்து டெஸ்ட் டியூப்ல வந்து வச்சு அது ரெண்டுத்தையும் வந்து ஃபெர்டிலைசேஷன் பண்ணிச்சு ஜைகோட் ரெடி பண்ணுவாங்க. ஜைகோட்டை வந்து லெபார்டரியிலே இதை வந்து லெபார்டரி கண்டிஷன்லேயே இதை வந்து ரெடி பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு ஜைகோட்டுன்றது வந்து இயர்லி எம்ப்ரியோவாக வந்து 8 பிளாஸ்டோமியர் ஸ்டேஜில் வந்து அப் டு 8 பிளாஸ்டோமியர் ஸ்டேஜில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்கன்னா அது வந்து ஜிப்ட்னு சொல்லுவோம், ஜைகோட் இன்ட்ரா ஃபெலோப்பியன் டியூப் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்றாங்க. ஸோ எம்ப்ரியோ வந்து மோர் தென் 8 பிளாஸ்டோமியராக இருக்குன்னா ஐயூடி, அதாவது இன்ட்ரா யூட்ரைன் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ அதாவது 8க்குள்ளே இருந்ததுன்னா வந்து ஜைகோட்டை வந்து ஃபெலோப்பியன் டியூபான வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது ஜிப்ட்டு, யூட்ரஸ்குள்ளே வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது ஐயூடி, இன்ட்ரா யூட்ரைன் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ கம்ப்ளீட் ஃபர்தர் டெவலப்மெண்ட்டுன்றது வந்து அதோட பாடியில் நடக்கும். நெக்ஸ்ட் எம்ப்ரியோ வந்து ஃபார்ம் ஆகுது இப்போ இன்வைட்ரோ ஃபெர்டிலைசேஷனில். அதில் வந்து நம்ம வந்து ஃபியூஷன் ஆஃப் கேமெட் பண்ணிட்டோம் வித்தின் ஃபீமேலில். ஸோ இன் சர்ச் ட்ரான்ஸ்ஃபர்ன்றது வந்து ஃபீமேல் ஹூ கேனாட் யார் கன்சீவ் ஆகாமலே இது மூலிமா நம்ம பண்ணுவோம் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஓவம்ன்றது வந்து கலெக்ட் ஃப்ரம் டோனர்கிட்டேருந்து ஓவமை கலெக்ட் பண்ணி ஃபெலோப்பியன் டியூபுக்கு ஃபீமேலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. எந்த ஃபீமேலால் வந்து ஓவம்ன்றதை ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அவங்களுக்கு என்ன செய்யணும். ஸோ கேமிட் இன்ட்ரா ஃபெலோப்பியன் டியூப் ட்ரான்ஸ்ஃபர், அதாவது கேமிட்டை வந்து ஃபெலோப்பியன் டியூப்ல வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. ஸோ அனதர் ஃபீமேல் ஹூ கேனாட் ப்ரொடியூஸ் ஒன், அதாவது ஓவமாக ப்ரொடியூஸ் பண்ணணும் ஒருத்தவங்களுக்கு இதை வந்து ப்ரொவைட் பண்ணி நெக்ஸ்ட் அதுக்குமா ஃபர்தராக வந்து ஃபெர்டிலைசேஷனுக்கான இது டெவலப்மெண்ட்லாம் வந்து பண்ணி அவங்க வந்து இந்த மெத்தடை பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் அதுக்குமா அனதர் மெத்தட் என்னென்னா இன்ட்ராசைட்டோபிளாஸ்மிக் ஸ்பெர்ம் இன்ஜெக்ஷன், அதாவது ஐசிஎஸ்ஐ. அனதர் ஸ்பெஷலைஸ்டு ப்ரொசீஜர் என்னென்னா இதை வந்து லெபார்டரியில் வந்து ஸ்பெர்ம் வந்து டைரெக்டாக வந்து ஓவமில் வந்து இன்ஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இன்ஃபர்டிலிட்டின்றது வந்து எய்தர் டியூ டு இன்எபிலிட்டி ஆஃப் தி மேல் பார்ட்னர் இன்செமினேட், அதாவது எந்த மேல் பார்ட்னரால் இன்செமினேட் பண்ண முடியும் அந்த பார்ட்னருக்கு வந்து அந்த பார்ட்னருக்கு வந்து ரொம்ப லோ ஸ்பெர்ம் கவுண்டாக இருக்குன்றதுனாலையும் அவங்களால எஜக்குலேட் பண்ண முடியாதுன்றதுனால ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன் ஏஐன்றது இந்த டெக்னிக்காக வந்து அவங்க வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ திஸ் டெக்னிக்கு சேமன் வந்து கலெக்ட் பண்ணுவாங்க எதர் ஹஸ்பண்ட் கிட்டேருந்தோ ஒரு ஹெல்தி டோனர் கிட்டேருந்தோ ஆர்டிஃபிஷியலாக இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க வெஜைனால ஐயுஐ, அதாவது இன்ட்ரா யூட்ரைன் இன்செமினேஷன் ஆஃப் தி ஃபீமேல் அப்படின்வாங்க. ஸோ சேமனை வந்து கலெக்ட் பண்ணிட்டு வந்து வெஜைனால வந்து ஒரு ஆர்டிஃபிஷியலாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க வெஜைனால, அது வந்து ஐயுஐன்னு சொல்கிறோம், அதாவது இன்ட்ரா யூட்ரைன் இன்செமினேஷன் சொல்கிறோம் ஆஃப் ஃபீமேல்ஸ். நெக்ஸ்ட்டு ஆப்ஷன், இதெல்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த ஆல் டெக்னிக்ஸுமே வந்து ஆனால் வெரி ஹை, அதாவது ரொம்ப காஸ்ட்லியானது. இதெல்லாம் வந்து ஸ்பெஷலைஸ்டு ப்ரொஃபஷனலான ஒரு எக்ஸ்பென்சிவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்னால முடியுமா இதெல்லாம் செய்ய முடியும். ஸோ இது இந்த ஃபெசிலிட்டின்றது வந்து ப்ரெசென்ட்டாக அவைலபிளாக இருக்கிறது வந்து ஒரு ஃபியூ கண்ட்ரியில் தான் இதெல்லாம் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதில் வந்து பெனிஃபிட்ஸ் வந்து அஃபோர்டபுளாக, அதாவது யார் யாருக்கெல்லாம் கிடைக்கணும் ஒரு லிமிட்டட் நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ்க்கு தான் இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னா.
ஸோ எமோஷ்னலாகவும் ரிலீஜியஸாகவும் சோஷியலாகவும் நமக்கு வந்து அடாப்ஷன் மெத்தடுன்றது இருக்குது. ஸோ நம்ம வந்து நம்ம சட்டம் என்ன சொன்னா வந்து லீகலாக வந்து அடாப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றது சொல்கிறாங்க. இந்த மெத்தட் மூலமா கப்புள்ஸ் யாரெல்லாம் வந்து பேரண்ட் அதாவது மதர் அண்ட் ஃபாதர் ஆகணும்னு நினைக்கிறாங்க அவங்க வந்து அடாப்ஷன் மெத்தடை சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஓகே, தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோட இந்த பிடிஎஃப்ன்றதை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்பேன், அங்கேருந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.